இந்த கோரிக்கையெல்லாம் 2021லயே வந்து கூட்டணி சேராம தனித்தனியா நீங்க பண்ணிருக்கலாமே. 2021 நீங்கள் இந்த கோரிக்கை ஏற்பதாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கோம். மறுபடியும் அதை தெளிவுபடுத்துறோம். 2021 திமுகவோடு தமிழக வளர்ச்சி கட்சி இணைந்து பயணிப்பதற்கு வைக்கப்பட்ட சில முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாற்று மாநிலத்தவர்களும் தேர்வு எழுதலாம் என்கிற ஓபிஎஸ்சி அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதுபோலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இதற்காக 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா பேசி இருக்கிறாரு. கோரிக்கை வைத்து விட்டோம், எம்எல்ஏ ஆயிட்டோம், அதோட அமைதியா 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பேசவும் பேசல. இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை மத்திய அரசின் பக்கம் தள்ளிவிடும் போதெல்லாம் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் சண்டை போட்டிருக்காரு. நீங்கள் ஏன் ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக மீண்டும் மீண்டும் மத்திய அரசின் பக்கம் வந்து உங்களுடைய கடமை தட்டி கழிப்பது என்பது, நீங்களும் ஆர்எஸ்எஸ் கைகூலியாக இருக்கிறீர்களா, நீங்களும் பாஜகவின் அரசியலை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற நேரடி குற்றச்சாட்டை அவர் சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறாரு. டிஎஸ்பி உள்ளிட்ட டைரக்ட் எஸ்ஐ போஸ்டிங்ல வந்து தமிழர்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா போராடி இருக்கிறாரு. உயர்நீதிமன்றத்தில் அவர் வாங்கி ஆணையை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேரடியாக சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறாரு. தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் சண்டை போட்டிருக்காரு.